Hello friends, welcome back to my channel. நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் துளசி. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஓணம் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்படி தான் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சேனலில் ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப், வ்ளாக்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ்லாம் போடுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவுமே அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டியை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக்காக இருக்கிறதுனால நான் மாய்ஸ்சரைசர், ப்ரைமர்ன்ட்டு எதுவுமே அப்ளை பண்ணலைங்க. உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுமோ அதை நீங்கள் எடுத்து இது மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு பியூட்டி பிளெண்டரோ இல்லை ஒரு ப்ரஷ்ஷோ தேவைப்படுங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஆனால் ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகாது. அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரஷஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் நெக்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லாக்மியோட காம்பேக்ட் பவுடரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த பவுடர் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி காம்பேக்ட் இல்லைனா கூட சாதாரண பேபி பவுடர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மெபிலினோட கொலோசல் காஜலை வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மேக்கப் வீடியோ. ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபீட்பேக்லாம் பார்த்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது 2 கண்லேயுமே வந்து நீங்கள் காஜல் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் ஐஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இதை ஜஸ்ட்டு நான் கண் மேலே வந்து கையிலேயே வந்து அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த பிளாக் ஐஷேட் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் காஜல் இருக்கு இல்லையா, உங்களோட நார்மல் காஜல்லையே கொஞ்சம் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஐஷேட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஐஷேட் இல்லைனா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஐலைனர் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஐடெக்ஸோட இந்த ஐலைனர் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த லுக்கில் ஒரு சிம்பிளான ஒரு விங்டு ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களோட ஐப்ரோக்கு ஒரு 45 டிகிரியில் ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னர் கார்னர்லேருந்து அந்த லைனுக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தின்னாக போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் தின்னாகவே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக்கு L18 லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா ப்ராம் பிங்க். உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக வேணும்னா நீங்கள் உங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த லிப் ஷேட் வந்து வரும். உங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம்பிளான பொட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓணமோட ஸ்பெஷலே அந்த சந்தனம் வைக்கிறது தான். ஸோ மறக்காமல் சந்தனம் வந்து வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி துளசி கண்ணன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து கேட்டிங்கன்னா நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன். இதுதாங்க ஃபைனல் லுக். நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் எது மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஓணம் சாரிக்கு வந்து எல்லா ஹேர் ஸ்டைலுமே மோஸ்ட்டாக சூட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.